ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஜஸ்ட் 2 days பிஃபோர். எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஜஸ்ட் 2 days பிஃபோர். எவ்ரிதிங் ஹேப்பன்ட் எல்லாமே நடந்துச்சு. எப்போ? ஜஸ்ட் 2 days பிஃபோர், 2 நாளைக்கு முன்னாடி தான். அந்த தானுக்கு தான் இங்கே ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஜஸ்ட் 2 days பிஃபோர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே 2 நாளைக்கு அப்புறம் நடக்கும். எல்லாமே 2 நாளைக்கு அப்புறம் நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் ஹேப்பன் 2 days later. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் 2 days later. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் எல்லாமே நடக்கும். 2 days later 2 நாளைக்கு அப்புறம். 2 நாளைக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் 2 days later. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்காங்க. உன்னை நல்லா சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your parents have taught you well. Your parents have taught you well. Your parents அப்படின்னா உன்னோட அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மாவை சேர்த்து நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே உங்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லணும்னா your grandparents. ஓகேவா? Your parents have taught you well. Have taught அப்படின்னா teach அப்படின்னா சொல்லித்தரது. வளர்த்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும்? have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், டீச்சோட தேர்ட் ஃபார்ம் taught. ஓகேவா? டீச் டாட். ஓகேவா? ஸோ யுவர் பேரண்ட்ஸ் ஹவ் டாட் யூ வெல். நல்லா உனக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அந்த திறமை இருக்குது. உனக்கு அந்த திறமை இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have that talent. You have that talent. You have உனக்கு இருக்குது, உன்கிட்ட இருக்குது. That talent அந்த திறமை. Talent அப்படின்னா திறமை. You have that talent. உனக்கு அந்த திறமை இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் அவன் அதை பயன்படுத்த மாட்றான். அவனுக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் அவன் அதை பயன்படுத்த மாட்றான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has that talent, but he is not using it. He has that talent, but he is not using it. He has that talent. அவனுக்கு அந்த திறமை இருக்கு, பட் ஆனால் he is not using. அவன் அதை பயன்படுத்துறது இல்லை. யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறது. he is not using it. இதை அவன் அதை பயன்படுத்துறது இல்லை. he has that talent, but he is not using it. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன். நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I told you not to come here. I told you not to come here. I told you நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? not to come here. இங்கே வரக்கூடாதுன்னு. இங்கே வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். I told you not to come here. இதுவே நான் அவனை அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் அவனை அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான். இவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will definitely take good care of you. He will definitely take good care of you. He will definitely take good care அப்படின்னா அவன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். of you ஒன்று. ஓகேவா? கண்டிப்பாக அப்படின்னா definitely. He will take good care of you அப்படின்னா அவன் பார்த்துப்பான், அவன் நல்லா பார்த்துப்பான், அவன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். He will definitely take good care of you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் இங்கே இருக்கணுமா? எல்லாரும் இங்கே இருக்கணுமா? நாங்களாம் போகலாமா இல்லை எல்லாரும் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Should everyone be here? Should everyone be here? எல்லாரும் இங்கே இருக்கணுமா? Should everyone be எல்லாரும் இருக்கணுமா? here இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்துக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த நேரத்துக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா no one eats at this time. no one eats அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க.
அட் திஸ் டைம், இந்த டைமுக்கு, இந்த நேரத்துக்கு. ஓகேவா? இதுவே எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான், எனக்கு அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know very well that he would have done something. I know very well that he would have done something. I know very well, எனக்கு நல்லா தெரியும். That he would have done something, அவன் ஏதோ பண்ணியிருப்பான்னு, அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு, ஏதோ சம்திங். he would have done, அவன் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அங்கே என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are sitting here without knowing anything. We are sitting here without knowing anything. We are sitting here, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். Without knowing anything, எதுவுமே தெரியாமல். Without knowing, எதுவுமே without knowing அப்படின்னா தெரியாமல். Without knowing anything அப்படின்னா எதுவுமே தெரியாமல். We are sitting here, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவே எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were sitting there without knowing anything. We were sitting there without knowing anything. We were sitting there, நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். Without knowing anything, எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதுவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were sitting there without knowing what happened. We were sitting there without knowing what happened. We were sitting there, நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். Without knowing what happened. Without knowing அப்படின்னா தெரியாமல். என்ன தெரியாமல்? What happened, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை வேணும்னே பண்ணலை. நான் இதை வேணும்னே பண்ணலை, எனக்கே தெரியாமல் இது நடந்துடுச்சு, நான் இதை வேணும்னே பண்ணலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't do it on purpose. I didn't do it on purpose. I didn't do it, நான் இதை பண்ணலை. On purpose, வேணும்னே, நான் வேணும்னே இதை பண்ணலை. I didn't do it on purpose. இப்போ இதை கொஷினாக கேட்கணும். நீ இதை வேணும்னே பண்ணினியா? நீ இதை வேணும்னே பண்ணினியான்னு கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் கூட அதுக்கு அப்புறம்தான் வந்தான். அவன் கூட அதுக்கு அப்புறம்தான் வந்தான். அதுவரை யாருமே இல்லை. அவன் கூட அதுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டிய அவன் கூட அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even he came after that. Even he came after that. Even he came, அவன் கூட வந்தான். After that, அதுக்கு அப்புறம் தான் அவன் கூட வந்தான். Even he came after that. So next one, இவனை தவிர அதை வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவனை தவிர அதை வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one would have done this except him. No one would have done this except him. No one would have done அப்படின்னா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. Except him, இவனை தவிர யாரும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. No one would have done this except him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கவலையாக இருக்கும்போது சாப்பிட மாட்டேன். நான் எப்போயாச்சும் எனக்கு கவலையாக இருந்துச்சுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு கவலையாக இருக்கிறப்ப நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't eat when I'm sad. I don't eat when I'm sad. I don't eat அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். When I'm sad, நான் கவலையில் இருக்கும்போது. When I feel sad, நான் கவலையாக, ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். நான் கவலையாக உணரும்போது I don't eat, நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? நீ கவலையில் இருந்தாலும் சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். நீ கவலையிலேயே இருந்தாலும் நீ சரியான நேரத்துக்கு எப்பயுமே சாப்பிட்றணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should eat on time even if you are sad. You should eat on time even if you are sad. You should eat on time.
நீ கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். ஈவன் இஃப் யூ ஆர் சேட், நீ கவலையாக இருந்தாலும் நீ கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். யூ ஷுட் ஈட் ஆன் டைம் ஈவன் இஃப் யூ ஆர் சேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்துக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த நேரத்துக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவ என்ன சொல்றான்னு கவனி. அவ என்ன சொல்றான்னு காது கொடுத்து கேளு. அவ என்ன சொல்றான்னு கவனி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லிசன் டு வாட் ஷீ சேஸ். லிசன் டு வாட் ஷீ சேஸ். லிசன் அப்படின்னா கவனி, கேளு. ஓகேவா? கவனி. எதுக்கு? டு வாட் ஷீ சேஸ், அவ என்ன சொல்றான்னு கவனி. அவ என்ன சொல்றாளோ அதை கேளு. லிசன் டு வாட் ஷீ சேஸ், அவ சொல்றத கேளு. ஓகேவா? இதுவே அவ சொன்னதை தான் நான் செஞ்சேன். அவ சொன்னதை தான் நான் செஞ்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did what she said. I did what she said. I did அப்படின்னா நான் செஞ்சேன். What she said, அவ என்ன சொன்னாலோ அதை தான் நான் செஞ்சேன். I did what she said. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்போதெல்லாம் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏதோ பழைய விஷயங்களில் பற்றிலாம் பேசிட்டு அப்போல்லாம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How happy I was then. How happy I was then. How happy அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சியாக. I was நான் இருந்தேன். Then அப்படின்னா அப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். How happy I was then அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதாவது ஆச்சரியக்குறியை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணணும். How happy I was then, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அது உனக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. அது உனக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நீ ஈஸியாக சொல்கிற, ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? That is not that easy for you. That is not that easy for you. That is not that easy அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ சுலபம் இல்லை. For you, உனக்கு அது அவ்வளவு சுலபம் இல்லை. That is not that easy for you. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அங்கே இருந்த எல்லாரும் அவன் பண்ணினதை பார்த்தாங்க. அங்கே இருந்த எல்லாரும் அவன் பண்ணினதை பார்த்தாங்க. எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அங்கே இருந்த எல்லாரும் அவன் பண்ணினதை பார்த்தாங்க. ஒரு மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone who was there saw what he did. Everyone who was there saw what he did. Everyone who was there. அங்கே இருந்த எல்லோரும் அப்படின்னா everyone. Who was there, அங்கே இருந்த. ஸோ அங்கே இருந்த அப்படிங்கிறோம், பாஸ்டில் சொல்கிறோம், அதனால தான் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். Everyone who was there saw. சானா பார்க்குறது, சீனா பார்க்குறது, சானா பாஸ்டில். ஓகேவா? ஸோ saw அப்படின்னா பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? அவன் என்ன பண்ணினான்னு. வாட் ஹீ டிட், அவன் என்ன பண்ணினான்னு அங்கே இருந்த எல்லாரும் பார்த்தாங்க. Everyone who was there saw what he did. நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருந்த யாருமே அதை பார்க்கல. அங்கே இருந்த யாருமே அதை பார்க்கல. No one who was there saw that. No one who was there saw that. No one who was there. அங்கே இருந்த யாருமே, அங்கே இருந்ததில் ஒருத்தவங்க கூட இல்லை. saw that, அதை பார்த்ததில் அங்கே இருந்த ஒருத்தவங்க கூட இல்லை. No one who was there saw that. அங்கே இருந்த யாருமே அதை பார்க்கல. ஓகேவா? இதை இன்னும் 2 விதங்களில் சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். nobody there saw it. nobody there saw it அப்படின்னா அங்கே இருந்த யாருமே அதை பார்க்கல. ஓகேவா? or we can say not a single person there saw it. not a single person there saw it. not a single person அப்படின்னா ஒருத்தவங்க கூட, there அங்கே இருந்த ஒருத்தவங்க கூட saw it, அதை பார்க்கல. ஓகேவா? இங்கே nobody, no one, not a single person. ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வேர்டு இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே பார்க்கல அப்படின்னா didn't see அப்படி தானே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஸோ ஆல்ரெடி இங்கே நம்ம ஒரு நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இங்கே நெக்ஸ்ட் வர்றது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் இதை செய்வேன். நான் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நான் அப்போ இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I do this whenever I'm happy. I do this whenever I'm happy. I do this அப்படின்னா நான் இதை பண்ணுவேன். ஸோ ஏன் நம்ம இங்கே do யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது நம்ம எப்போதுமே பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். நம்ம ஹேபிட் நம்ம வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ டூ திஸ் whenever I'm happy. whenever அப்படின்னா எப்போதெல்லாம். ஐம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்போல்லாம் நான் இதை பண்ணுவேன். ஐ டூ திஸ் whenever I'm happy. ஸோ இதை இன்னும் சில விதங்களில் சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஐ டூ திஸ் whenever I feel happy. ஐ டூ திஸ் whenever I feel happy. ஸோ இப்படியும் சொல்லலாம். ஐ டூ திஸ் அப்படின்னா நான் பண்ணுவேன். whenever I feel happy. ஃபீல் அப்படின்னா நான் எப்போல்லாம் ஹாப்பியாக உணர்றனோ அப்போல்லாம் நான் இதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஆர் we can say I do this every time I'm happy. I do this every time அப்படின்னா நான் எப்போதுமே பண்ணுவேன். எப்போ ஐம் ஹாப்பி நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்போது எப்போதுமே நான் இதை பண்ணுவேன். ஆர் we can say I always do this when I'm happy. I always do this when I'm happy. I always do this அப்படின்னா நான் எப்போவுமே பண்ணுவேன். when I'm happy நான் சந்தோஷமாக இருக்கும்போது நான் எப்போதுமே இதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி இத்தனை விதங்களில் நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும்போது இதை செய்வாயா? ஸோ நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருக்கும்போது எப்போதுமே இதை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you always do this when you are happy? Do you always do this when you are happy? Do you always do this? நீ எப்போதுமே இதை பண்ணுவியா? when you are happy நீ சந்தோஷமாக இருக்கும்போது நீ எப்போதுமே இதை பண்ணுவியா? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.